Hello students, welcome to Soul of Medico 12 State Board Tamil. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பயோஜுவாலஜியில் சாப்டர் 3 ஆன ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சாப்டருடைய கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கே நான் ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் போட்டிருப்பேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் இந்த வீடியோ தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் சொல்கிறேன் பாருங்கள், டெலகிராமில் ஒரு ஸ்டூடெண்ட் அர்ஜெண்ட்டாக எனக்கு சாப்டர் 4 தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டதுக்காகவே நேற்று நைட்டு ஃபுல்லாக உட்காந்து 6 to 7 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வீடியோவுக்கான மெட்டீரியல்ஸை ரெடி பண்ணி இன்றைக்கி அந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன். அண்ட் அதே மாதிரி கடந்த 2 வீடியோ காம்படிஷனில் ரேண்டமாக இல்லாமல் தொடர்ந்து பார்த்துட்டிங்கன்னா பயாலஜி வீடியோஸை போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் வந்திருந்தது. அதனால் பயாலஜி வீடியோ இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். இந்த பயாலஜிலேயே 12th பயாலஜிலேயே இருக்கிறதுலையே சிம்பிளான ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் உடைய ஷார்ட்டான ஒரு சாப்டர்னால் அது த ஒன் அண்ட் ஒன்லி சாப்டர் 3 ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் தான். சரிங்களா? இல்லை மொத்தமாகவே இவ்வளோ தான் கொஸ்டின்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோவையும் நான் சாதாரணமாக எடுக்கலை, லைன் பை லைன் படித்து ஒரு பாக்ஸையும் படித்து டூயூனோ பாக்ஸ், நோட் பாக்ஸ், எல்லா பாக்ஸையும் படித்து தான் இந்த வீடியோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஃபைனலைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அஃப்கோர்ஸ் இது 3 மார்க்ஸில் கேட்பாங்க, 2 மார்க்ஸில் கேட்பாங்க, 5 மார்க்ஸில் கேட்பாங்க. 5 மார்க்ஸ் சொல்லி பெருசாக பார்த்துட்டிங்கன்னா சொல்ல முடியாது, அது ரேர் தான். பட் இந்த லெசனில் இதெல்லாம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் தான் சொல்லியிருப்பாங்க, கேட்பாங்க. ஸோ நான் கரெக்டாக அதை பிரிக்க முடியல அப்படின்றதுனால நான் பொதுவாக கொஸ்டின் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய சாப்டர்ஸ்க்கான பிளான் நான் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எங்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் நான் போடுறேன். அண்ட் அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 122 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கீங்க. எப்போ நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம லைவ் போடக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷனே எனேபிள் ஆகும். ஸோ நானும் எப்போ நம்ம 1K அடிப்போம், எப்போ நம்ம லைவ் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கூட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணலாம், அவங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருக்குது, என்னென்ன சாப்டர்ஸ் தேவைப்படுது, என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் தேவைப்படுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறேன். பட் அதுக்கான ஒரு வாய்ப்பே அமைய மாட்டேங்குது. நம்ம எப்போ 1K அடிப்போன்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு சீக்கிரம் நம்மளை 1K அடிக்க வைங்க. அண்ட் அதுக்கப்புறம் மேக்ஸு நீங்கள் என்கிட்ட கொஸ்டின்ஸ் போடுங்கன்னு கேட்குறீங்க. ஆனால் அது போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக சொல்ல போனால் என்ன அப்படின்னா, மேக்ஸை பொறுத்தளவு நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ப்ராப்ளம்ஸ் அதாவது எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸை தயவு செஞ்சு ஒன்றும் விடாமல் போட்டுருங்க. நான் இப்போ க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸை கேட்டுக்கிட்டு என்கிட்ட இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க, கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஏன் அப்படின்னா யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட். சரிங்களா? உங்களுக்கு க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எப்போ கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். சரிங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. 1 மார்க்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க தயவு செஞ்சு. அப்புறம் தமிழ் இங்கிலீஷ், நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கீங்களா இல்லை அதை அப்படி சப்ஜெக்ட் இருக்குங்கிறதே மறந்துட்டீங்களான்னு தெரியல. ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு படிங்க. முக்கியமாக தமிழை பொறுத்தவரை பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 மார்க்ஸு அந்த இலக்கண பயிற்சியெல்லாம் பார்த்துக்கோங்க, இங்கிலீஷ் கிராமர் பார்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக கற்றுறது மாதிரி தான் இருக்கும். அண்டு அஃப்கோர்ஸ் நான் அடுத்தடுத்து ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் போடுறேன். அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள் தயவு செஞ்சு. ரீசெண்ட் டேஸில் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஐம் நாட் வெல் ரியலியேட். ஸோ அதனால தான் வீடியோஸ் சரியாக வரதில்லை. பட் இனியிலேருந்து கொஞ்சம் நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட்டுக்குள்ளே நான் போர்ஷனை முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரியே அதுக்கான ட்ரை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. லைக் யாரும் பண்ணுறதே இல்லை. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன டவுட்ஸும் அப்படின்னும் சொல்லுங்கள் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில். அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் வியூஸ் வரும் இல்லையா? சரி, ஏன்னா அப்போ தான் நம்ம 1K அடிக்க முடியும். நான் உங்கள்கிட்ட லைவில் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபிசிக்ஸ் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க தயவு செஞ்சு. நான் இது வரைக்கும் 4 சாப்டர்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி பிடிஎஃபையும் அப்லோட் பண்ணிட்டேன்.
தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க ஃபிசிக்ஸை, விட்டுறாதீங்க. அண்ட் இந்த வீடியோடைய லிங்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது. ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்கும். அடுத்து இன்னொரு அற்புதமான வீடியோ சந்திக்கிறேன். அதுவரையிலும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சோலார் மெடிக்கோன்.